வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு வந்து புணர்ச்சி விதிகள். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இருக்கு இல்லையா? அது வந்து எந்த தப்பும் இல்லாமல் நம்ம செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புணர்ச்சி விதிகள் இப்போ வாழை மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழை மரம் இப்போ இந்த தொடரில் வாழைன்றது நிலையான சொல். இதை வந்து நிலைமொழின்னு சொல்கிறோம். மரம்ன்றது வந்து சேர்ந்த சொல். இதை வருமொழின்னு சொல்கிறோம். வாழை மரத்தில் வாழைன்றது நிலையாது, மரம் பின்னாடி வந்து சேர்ந்துக்குச்சு. அப்போ இது வருமொழி. வாழைன்றது நிலையினும் பின்னாடி வர மரம் வந்து வருமொழின்னு சொல்கிறாங்க. நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்தவித மாறுபாடும் இல்லாமல் சேருவதை இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ இது வாழை மரம் இடையில எந்த ஒரு வார்த்தையோ இப்போ இம்மோ எந்த வார்த்தையும் சேரல, அது இயல்பாகவே புணர்ந்துருக்கு. இதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஏதாவது ஒரு எழுத்து தோன்றுதல் வந்து எழுத்து திரிதல் அல்லது கெடுதல் ஆகிய மாறுபாடுகிறதை விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம். நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஏதாவது ஒரு எழுத்து தோன்றுனாலோ இல்லை திரிஞ்சாலோ அல்லது கெட்டு போனாலோ இதை வந்து விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஒன்று இயல்பு புணர்ச்சி. எதுவும் மாறுபாடு அடையலைன்னா இயல்பு புணர்ச்சி. ஏதாவது அது தோன்றலாம் ஏதாவது புதுசாக ஒரு வார்த்தை வரலாம், இல்லைன்னா லாஸ்ட் எழுத்தை எடுத்துட்டு அடுத்த எழுத்தோடு சேரலாம். அந்த மாதிரி வரும்போது அது வந்து விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ வாழை மரம் இது வந்து இயல்பு புணர்ச்சி. அடுத்து வாழைப்பழம் அதில் வந்து இப்பு வருது. இப்பு வந்து ஒரு எழுத்து தோன்றிருக்கு. அப்போ அது விகார புணர்ச்சியில் வரும். அந்த விகார புணர்ச்சியில் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து இயல்பு புணர்ச்சி என்ற தொடரே அமையும். அதாவது இயல்பு புணர்ச்சி இதுவே வரும். இதே போல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டால் விகார புணர்ச்சின்ற வேர்டே சொல்லலாம். இயல்பு புணர்ச்சி கடையில் எதுவுமே சேரலை. இதே விகார புணர்ச்சி கடையில் இப்புன்ற வார்த்தை சேர்ந்துருக்குது. இவ்வாறு தோன்றல் திரிதல் கெடுதல் என்பன யாவும் சில விதிகளின் படியாமை. அவ்விதியை தான் நம்ம புணர்ச்சி விதின்னு சொல்கிறோம். புணர்ச்சின்னா என்ன என்பதையும் அதன் அடிப்படை இலக்கணத்தையும் இப்போ பல சிலன்ற வார்த்தைக்குரிய புணர்ச்சி என்னன்னு பார்க்குறோம். பல ப்ளஸ் பல சில ப்ளஸ் பல சில. அதாவது அதே வார்த்தையை பலன்ற வார்த்தையை திரும்பி வந்தாலும் சிலன்ற வார்த்தையை திரும்பி வந்தாலும் இது இயல்பாக தான் புணர்ந்துருக்கு. அதில் வந்து வேறு எதுவுமே சேரலை. இதில் பல ப்ளஸ் பல சில ப்ளஸ் சில இவை வருமொழி முதலில் உள்ள வல்லின எழுத்து விக்கு புகுந்துள்ளது. இது என்ன பண்ணியிருக்குதுன்னா, வருமொழி முதல் நிலைமொழின்னா ஃபஸ்ட்டு உள்ள பல, வருமொழின்னா செகண்ட் வர்றது. அப்போ வருமொழி முதலில் உள்ள வல்லினம் எது? பல சில இருக்கு இல்லையா, அந்த பான்ற எழுத்து அதை வந்து மிக்கு புணர்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பல ப்ளஸ் பலர் பல, சில ப்ளஸ் பல சிலர் சில. நிலைமொழி ஈட்டில் உள்ள அகரம் கெட்டு ப இப்போ ப்ளஸ்ஸா அந்த ஆ இருக்கு இல்லையா, அந்த அகரம் கெட்டு லகரம் வந்து லகரமாய் திரிந்துள்ளது. பலர் பல லகரம் என்ன இருக்குது? ரகரமாய் திரிஞ்சிருக்குது. இவ்வாறு பல சில என்னும் இரு சொற்களும் தமக்கு முன் தாம் வருமாயின் பல ப்ளஸ் பல சில ப்ளஸ் சில இயல்பாகவும் வல்லெழுத்து மிக்கும் நிலைமொழி ஈட்டின் அகரம் கெட்டும் லகரமாக திரிந்து புணரும். இப்போ மேலும் பல சில என்னும் சொற்களோட முன்னும் பின்னும் சொல் வந்தால் நிலைமொழியோட அகரம் கெட்டு புணரும், கெடாமலும் புணரும். இப்போ பலன்ற சொல்லு அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது எழுத்து சேருது இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும்னா அகரம் கெட்டும் புணரும், கெடாமலும் புணரும். இப்போ அகரம் கெட்டு புணருதுன்னு வச்சுக்கோங்களேன். பல ப்ளஸ் கலை பல ப்ளஸ் கலை பலகலை. இது என்ன சொல்? பலகலை. இது என்ன ஆகும்? லா அடுத்து கா வந்திருக்கா, அப்போ இக்கு ப்ளஸ் கா வருது அல்ல. அகரம் வந்து கெட்டும். அப்போ இக்கு ப்ளஸ் தானே, அந்த அகரம் கெட்டு ல ப்ளஸ் இக்கு என்ன ஆகும்? இல்லாயிடும். அப்போ பலகலைன்றது பல்கலைன்ட்டு மாறிடும். பல ப்ளஸ் சாலை சாய்ச்சு ப்ளஸ் வருது இல்லையா, அது என்னாகும்? பல ப்ளஸ் சாலைன்றது பல் சாலை.
பல ப்ளஸ் தொடை பக்ரோடை. பல்தொடைன்னு வராது, பக்ரோடைன்னு வரும். ரகரமாக புணரும். பல ப்ளஸ் மலர் பன்மலர் நாவாரம். பல ப்ளஸ் நாடு பலநாடுன்னு வராது, பன்னாடுன்னு வரும். பல ப்ளஸ் வேட்டி பலவேண்டி இல்லை, பல்வேண்டி. பல ப்ளஸ் அரண் பல அரண் அப்படி வராது, பல்லரன்னு வரணும். சில ப்ளஸ் சொல் சில சொல் அப்படி வராது, சில் சொல்னு வரணும். சில ப்ளஸ் மலர் சில மலர்னு வராது, சின்மலர்னு வரணும். சில ப்ளஸ் வலை சில வலைன்னு வராது, சில்வலைன்னு வரும். சில ப்ளஸ் அணி சிலவணி அப்படி வராது, சில்லணின்னு வரும். இதற்கான புணர்ச்சி வித்து கூறும் நூற்பா பல சில இவை தம்முன் தாமரின் இயல்பும் மிகழும். அகரம் ஏக லகரம் ரகரமாகலும் பிறவரின் அகரம் விகற்பமாகலும் உள்ள நன்னுள்ள சொல்லியிருக்காங்க. அதாவது பல சில என்னும் இவை தம்முன் தாமரின் தனக்கு முன்னாடி அதே எழுத்தே வந்துச்சுன்னா இயல்பும் மிகழும் அகரும். ஒன்று இயல்பாக இருக்கும், இல்லைன்னா புணரும். அதாவது அந்த இப்போ ஏதாவது சேர்ந்து எக்ஸ்ட்ரா வேர்டு வந்துச்சு, அதான் சொல்லியிருக்காங்க. வேறு எழுத்தெல்லாம் வந்துச்சுன்னா லகரம் ரகரமாகும், லா எழுத்து என்னாகும், ராவாகும். பிறவரின் அகரம் விகற்பமாகும் அப்படின்னு நன்னுள்ள சொல்லிட்டு. விகற்பமாகல்னா ஒரே புணர்ச்சியில் அகரம் கெட்டு புணர்தல், கெடாமல் நின்றும் புணர்தல் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து திசைப்பெயர் புணர்ச்சி. திசைப்பெயர் புணர்ச்சி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்பன திசையை உணர்த்தும் பெயர்கள் ஆதலால் இவை திசைப்பெயர்கள் ஆகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு திசைப்பெயரோடு மற்றொரு திசைப்பெயர், அதாவது வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு, பிற பெயர்களும் தெற்கு ப்ளஸ் நாடு தென்னாடு சேர்வதை திசைப்பெயர் புணர்ச்சி. ஒன்று அதே திசையே பின்னாடி வரலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது வரலாம். இதை திசைப்பெயர் புணர்ச்சின்னு சொல்கிறோம். திசைப்பெயர் புணர்ச்சிக்கான விதி என்னன்னு பார்த்தோம்னா, வடக்கு ப்ளஸ் கிழக்குன்னா வடகிழக்குன்னு ஆகும். வடக்கு ப்ளஸ் மேற்கு வடமேற்கு, வடக்கு ப்ளஸ் வேங்கடம் வடவேங்கடம், குடக்கு ப்ளஸ் திசை குடதிசை, குணக்கு ப்ளஸ் திசை குணதிசை. குடக்குன்னா மேற்குன்னு அர்த்தம், குடக்குக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, மேற்கு. அப்போ குடக்கு ப்ளஸ் திசை குடதிசைன்னு வருது. குணக்குன்னா கிழக்கு, அப்போ குணக்கு ப்ளஸ் திசை குணதிசைன்னு வருது. இவை நிலைமொழி நீட்டிலுள்ள என்னும் மையெழுத்தும் கூ என்னும் உயிர்மை எழுத்தும் கெட்டு புணருது. இக்கும் கூவும் கெட்டு புணர்ந்துருக்குது இதில், சரியா? அடுத்து தெற்கு ப்ளஸ் கிழக்கு தென்கிழக்கு, தெற்கு ப்ளஸ் மேற்கு தென்மேற்கு, தெற்கு ப்ளஸ் குமரி தென்குமரி, தெற்கு ப்ளஸ் பாண்டி தென்பாண்டி. இவை நிலைமொழி ஈட்டில் உள்ள கூ என்னும் உயிர்மை கெட்டு. இது என்ன இருக்குன்னா, நிலைமொழி ஈட்டில் இருக்க கூ என்னும் உயிர்மை கெட்டு ரகரமை நகரமையாக திரிந்து புணர்ந்துருது. கூ இருக்கு இல்லையா, அது கெட்டு உயிர்மை எழுத்து கெட்டு அதில் இருக்க ரகரம் ரகரமை இரு இருக்கு இல்லையா, அந்த ரகரமை நகரமையாக இருக்குது. இரு இன்னா மாதிரி இருக்குது. ஈட்டில் உள்ள கூன்ற எழுத்து கெட்டு அதுக்கப்புறம் ஒரு இரு இருக்கு இல்லையா, அது என்ன இருக்குது, ரகரம் நகரமாக மாறி இருக்கு. மேற்கு ப்ளஸ் காற்று மேல் காற்று, மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர். திசைப்பெயர் அல்லாத வேறு பெயர் சேரும்போது நிலைமொழியில் உள்ள உயிர்மை எழுத்து கூ கெட்டு ரகரம் என்னவா இருக்குது, லகரமாக இருக்குது. ரகரம் என்னவா இருக்குது, லகரமையாக தெரிஞ்சிருக்கு. அடுத்து கிழக்கு ப்ளஸ் கடல் கீழ்கடல், கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு. இத்திசைப்பெயரோடு பிறவற்றோடு சேரும்போது நிலைமொழியில் உள்ள ககர ஒற்றும் ஈற்றும் உயிர்மை எழுத்தான கூவும், அதாவது இக்கு ப்ளஸ் கூ என்ன ஆகுதுன்னா, கிளை என்பதில் உள்ள அகரம் கெட்டு இல் ப்ளஸ் ஆ வருது இல்லையா, அந்த அகரம் கெட்டு அது இல்லு, அப்போ கீழ்கடல்னு வந்திருக்கு. கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு, இக்கு ப்ளஸ் கூ அது நிலைமொழி ஈற்று போயிட்டு இல் ப்ளஸ் ஆ வருது இல்லையா, அதில் இருக்க அகரம் கெட்டு கீழென நீண்டு புணர்ந்திருக்குது. திசைப்பெயர்கள் புணரும் முறையை
நன்னூல் எப்படி சொல்லியிருக்குன்னா, திசையோடு திசையும் பிறவும் சேரின், திசையோடு திசையோ இல்லை வேறு ஏதாவது சேர்ந்தா நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும், நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நலவாகத் திரிதலும் ஆம்பிற. திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நலவாகத் திரிதலும் ஆம்பிற. அடுத்து மையீற்று புணர்ச்சி, மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி. அடுத்து என்ன பார்க்குறோன்னா மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி. நன்மை, தீமை, மென்மை, மேன்மை, வெம்மை, செம்மை போல மை, மை லாஸ்ட்டாக மையில் முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி மையின்ற விகுதியை கொண்டு முடிந்து பண்பை உணர்த்தும் பெயர்கள், பண்பை பற்றி சொல்லுச்சுன்னா பண்பை உணர்த்தும் பெயர்கள், அதனால் அவை வந்து மையீற்று பண்பு பெயர்கள். அதை என்னன்னு சொல்கிறோம்? மையீற்று பண்பு பெயர்கள்னு சொல்கிறோம். செம்மை, சிறுமை, செய்மை, தீமை, வெம்மை, புதுமை, மென்மை, மேன்மை, திண்மை, உண்மை, நுண்மை, இவற்றெதிர் இன்னவும் பண்பின் பகா நிலைப்பதமே. இவற்றெதிர் இன்னவும் பண்பின் பகா நிலைப்பதமேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மையீற்று பண்பு பெயர்கள் வந்து நிலைமொழியா நின்று வருமொழியோடு புணரும் போது என்னென்ன மாற்றலாம் அடையுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லன், நன்மை ப்ளஸ் காற்று, வெண் நல்லன், நன்மை ப்ளஸ் காற்று, வெண்பட்டு, வெண்மை ப்ளஸ் பட்டு, வெண்குடை, வெண்மை ப்ளஸ் குடை, செம்மலர், செம்மை ப்ளஸ் மலர். இப்போ செம்மை ப்ளஸ் மலர் மை விகுதி கெட்டுட்டு செம்மலர்னு ஆச்சு. வெண்மை ப்ளஸ் குடை வெண்குடைன்னு, வெண்மை ப்ளஸ் பட்டு வெண்பட்டு மை விகுதி கெட்டு, நன்மை ப்ளஸ் காற்று மை விகுதி கெட்டு நன்காற்று. அது எப்படி வந்திருக்குன்னா நல்லன் வந்திருக்கு. அடுத்து பெரியன், நல்லன், நன்மை ப்ளஸ் காற்று என்ன வரும்னா நற்காற்றுன்னு வரணும். ஏதோ சம்திங் மிஸ்டேக். மை கெட்டு இது அடுத்து நன்காற்று, நற்காற்று. பெரியன், பெருமை ப்ளஸ் அன், அது என்ன இருக்குது? மை விகுதி கெட்டு, மை விகுதி கெட்டு உகரம் ரூ இருக்கு இல்லையா, இரு ப்ளஸ் ஊன்னு இருக்குது. உகரம் வந்து என்ன இருக்குது? இகரமாக தெரிஞ்சிருக்கு. பெருமை ப்ளஸ் அன், மை போயிடுச்சு. அப்போ பெரு ப்ளஸ் அன்னுன்னு இருக்குமா, அந்த ரூவில் இருக்கிற இரு ப்ளஸ் ஊன்னு இருக்குதா, அது என்ன இருக்குது? அந்த உகரம் என்ன இருக்குது? இகரமாக தெரிஞ்சிருக்கு. பெரியன் பெருமை ப்ளஸ் அன்னு, சிறியன் வந்து சிறுமை ப்ளஸ் அன்னு. அடுத்து மூதூர், முதுமை ப்ளஸ் ஊர். பாசி, பாசி. மூதூர் முதுமை ப்ளஸ் ஊர், முது மை மை விகுதி கேட்டிருக்கு. முது ப்ளஸ் ஊருன்னு இருக்குதா, இதில் முது தூ இத்து ப்ளஸ் ஊ, இதில் ஒரு ஊ இருக்குது. அப்போ இது என்ன இருக்குது? ஊவாக இருக்குது. முதூர், முதூர்னு இருக்குமா, ஆதி நீன் இருக்கு. அப்போ மூதூர்னு இருக்கும். முதுமை என்பது ஈரும் போய் ஆதி நீண்டு மூதூர் என்ன ஆயிடுது. பசுமை என்பதில் ஈரு, பசுமை, அதில் ஈரு போய் மை போயிடுச்சா, அப்போ பசு ப்ளஸ் ஈன்னு இருக்குது. அது என்ன இருக்குது? ஆதி நீண்டல், ஈரு போத்தி ஆதி நீண்டல். அப்போ பாசின்னு ஆயிருக்கு. பாசி எப்படி எழுதுவோன்னா பசுமை ப்ளஸ் ஈ தான் பாசி, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதில் வந்து நல்லன், நன்மை ப்ளஸ் காற்று நல்லன்னு வந்து. பைங்கொடி, பசுமை ப்ளஸ் கொடி. அப்போ மை விகுதி போதா, மை போய் பசு ப்ளஸ் கொடின்னு இருக்கும். ஈறு போதல்,
நின்ற அகரம் ஐகாரமாய் திரிதல். இது என்னன்னா, நின்ற அகரம் வந்து ஐகாரமாய் திரிந்து வறுமொழியோட முதல் எழுத்து இனவெழுத்தாய் மெய் மிகுந்து புணர்ந்துள்ளது. பசுமை ப்ளஸ் கொடி. இதில் என்ன இருக்குன்னா, பசுமைன்றதோட ஈறு போயிடுச்சு. போயிட்டு முதல் நின்ற அகரம் பா இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கு, ஐகாரமாக திரிஞ்சிருக்கு. அப்போ பா என்ன இருக்கு, பைன்னா இருக்கு. திரிந்து வறுமொழியோட முதல் எழுத்தோட இணை எழுத்தாய் மிகுந்து புணர்ந்துள்ளது. அப்போ பசுமை ப்ளஸ் கொடி வந்து என்னவா இருக்குது, பைங்கொடியாக இருக்குது. பசுமை ப்ளஸ் தார் என்னவா இருக்குது, பைந்தாராக இருக்குது. சிற்றூர், இது சிறுமை ப்ளஸ் ஊர். இதில் ஈறு போதல் படி மை விகுதிப்பட்டிருக்கு. சிறு ப்ளஸ் ஊருன்னு இருக்கு. ரு இரு ப்ளஸ் ஊ ரு. ஈறு போதல் நடுவில் உள்ள ஒற்று ரெட்டித்து புணர்ந்துள்ளது. இப்போ நடுப்புற இருக்க ஒற்று என்ன இருக்குது, ரெட்டாக இருக்குது. இரட்டு சிற்றூர் அப்படின்னு இருக்குது. வெற்றிலை வெறுமை ப்ளஸ் இலை, மை போயிடுச்சு, வெறு ப்ளஸ் இலைன்னு இருக்கும். அப்போ ஒற்று வந்து ரெட்டித்து ரு இரு ப்ளஸ் ஊருக்கு, அப்புறம் இதில் ஒரு ஈ இருக்காது. அப்போ அதெல்லாம் சேர்ந்து வெற்றிலை. வெற்றிலைக்கு என்னது, வெறுமை ப்ளஸ் இலை தான் வெற்றிலை. அடுத்து வெவ்வேல். வெவ்வேல்ன்றது வெண்மை ப்ளஸ் வேல். ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சா, அப்போ வெம் ப்ளஸ் வேலுன்னு இருக்கும். அது என்ன ஆயிடுது, முன்னொற்றாகிய மகர ஒற்று வந்து வகர ஒற்றாகும். மகரம் வகரமாயிடுச்சு, நகரம் நகரம் ஒற்றாகவும் இவ்விந்து. இப்போ வெம்மை ப்ளஸ் வேல்னு இருக்கா, மை போச்சுன்னா வெம் ப்ளஸ் வேல்னு இருக்கும். அது வந்து மகர ஒற்று வகர ஒற்று. மகர ஒற்று என்னாகும், வகர ஒற்றாகும். அப்போ என்னாகும், இவ்வாகும். அப்போ வெவ்வேல் வந்துருக்கு. வெந்நீர், வெம்மை ப்ளஸ் நீர், மை போச்சுன்னா வெம் ப்ளஸ் நீர்னு இருக்கும். அப்போ அது என்ன இருக்குது, மகர ஒற்று நகரம். வகரமாகவும் மாறும் நகரமாகவும் மாறும் இல்லையா, அப்போ அது நகரமாக மாறி வெந்நீர்னு மாறி இருக்குது. அடுத்து செங்கோல். செம்மை ப்ளஸ் கோல். செங்கோல் என்னது, செம்மை ப்ளஸ் கோல். அப்போ ஈறு போதல் விதிப்படி மை விகுதி போயிடும். அப்போ செம் ப்ளஸ் கோல்னு இருக்கும். முதல் எழுத்தோட இனவெழுத்து சேருன்றதுனால அதோட இன எழுத்து என்னது, இம்மோட இனவெழுத்து இங்கு. அதை அப்போ இங்குன்னு மாதிரி செங்கோல்னு இருக்கும். அதே மாதிரி செம்மை ப்ளஸ் தமிழ், மை போச்சுன்னா செம் ப்ளஸ் தமிழ்னு இருக்கும். அதோட இன எழுத்துன்றதுனால செந்தமிழ்னு மாறும். மையிற்று பண்பு பெயர்கள் புணர்ச்சியில் அடையும் மாற்றங்களை நூற்பா எப்படி சொல்லுதுன்னா, நன்னூல் எப்படி சொல்லுதுன்னா, ஈறு போதல், இடைவுகரம் ஈயாதல், ஆதிநீட்டல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு. ஈறு போதல், இடைவுகரம் ஈயாதல், ஆதிநீட்டல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மையிற்று பேர் புணர்ச்சியை எப்படி நினைவு வச்சுக்கலாம்னா, ஈறு போதல் வெண்மை ப்ளஸ் கொடை வெண்கொடைனாகும். இது ஈறு போதல் விதிப்படி. அப்போ வெண்குடைனாகும். இடைவுகரம் ஈயாதல், பெருமை ப்ளஸ் சன், மை போயிட்டு ரு ரு ஆவு சேர்ந்தனத்து ரீ ஆயிருக்கு. இடைவுகரம் ஈயாதல். அடுத்து ஆதிநீடல், பெருமை ப்ளஸ் ஊர். அப்போ மை விகுதி போயிடுச்சு, பெரு ப்ளஸ் ஊர்னு இருக்கும். அப்போ இது என்னக்கு, ஆதிநீடல் பேரூர்னாகும். அடியகரம் ஐயாதல், பசுமை ப்ளஸ் புலி, மை விகுதி போய்டும், போயிட்டு அடியகரம் ஐயாதல், அப்போ பைம்பொழில்னு மாறும். சிறுமை ப்ளஸ் தன்னொற்று இரட்டல், பை விகுதி போயிடும், ரூ ப்ளஸ் ஊர், தன்னொற்று இரட்டல், அப்போ சிற்றூர்னு ஆகிடும். ஊ முன்னின்ற மெய்திரிதல், முன்னின்ற மெய்திரிதல் தான் வெம்மை ப்ளஸ் நீர், மை போயிடும், அப்போ இம்முன்னு இருக்கும். இம்மகரம் வந்து நகரமாக மாறும், அப்போ வெந்நீர்னு மாறும். இனமிகள் தமிழ் ப்ளஸ் செந்தமிழ்,
செம்மை கூட்டல் தமிழ்னு இருக்கும். செம்மை கூட்டல் தமிழ் மை போயிடும். அப்போ செம்மை கூட்டல் தமிழில் மை போயிடுச்சுன்னா சென் ப்ளஸ் தமிழ்னு இருக்கும். அதை நகரமாக மாறிடும், செந்தமிழ்னு மாறிடும். உடலும் உயிரும். தமிழ் ப்ளஸ் ஆசிரியர், தமிழாசிரியர். கடவுள் ப்ளஸ் அருள், கடவுள் அருள். பொருள் ப்ளஸ் அனைத்தும், பொருள் அனைத்தும். இவை எப்படி வந்துச்சு? நிலைமொழியோட ஈற்றெழுத்து, நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்து வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அவை தாமே ஒன்று சேர்ந்துடும். நிலைமொழி ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா, அப்போ புள்ளி வச்ச எழுத்து இல் வந்திருக்கு. வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்து ஆய் இல்லை வந்திருக்கு இல்லையா, அது உயிரெழுத்து. அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா அது தாமே ஒன்று சேர்ந்துடும். இதுக்கான விதி என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதுக்கான விதி என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அடுத்து பூப்பெயர் புணர்ச்சி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பூப்பெயர் புணர்ச்சி. பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி, பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலை, பூ ப்ளஸ் தோட்டம் பூந்தோட்டம், பூ ப்ளஸ் பாவை பூம்பாவை. பூ என்னும் சொல் நிலைமொழியாக இருந்து வறுமொழி முதலில் வல்லினம் வந்தால் அதற்கு இனமான மெல்லெழுத்து மிக்கு புகும். அதாவது ஃபஸ்ட் எழுத்து பூவில் வந்துட்டு வறுமொழி, நிலைமொழி பூவில் வந்துட்டு வறுமொழி வந்து வல்லினம் வந்தால், வறுமொழி வந்து வல்லினம் வந்துச்சுன்னா அது என்னவா ஆகும்னா அதற்கு இனமான மெல்லெழுத்து மிக்கு புகும். இதற்குரிய பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இதுதான் இதோட விதி. மென்மையும் என்ற உண்மையால் அதே வல்லெழுத்து வந்து புணரும். மென்மையும்னா என்ற உண்மையால் அதே வல்லெழுத்து வந்து புணரும்ன்றதான் அதோட அர்த்தம். பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி, பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி, பூ ப்ளஸ் கூடை பூக்கூடை. அடுத்து தேங்காய் புணர்ச்சி. தேங்காய், தெங்கு, அதாவது தென்னையை பற்றி குறிக்கிறதெல்லாம் வர்றது தான். அதை வச்சு தேங்காய் இச்சொல்லோட பகுதி என்ன தெரியுமா? தெங்கு என்பதாகும். தெங்கு ப்ளஸ் காய் தான் தேங்காய் வந்து. தேங்காய் எப்படி புணர்ச்சி ஆச்சுன்னா தெங்கு என்பது தேங்குன்னு நீண்டு ஈற்றில் உள்ள கூ என்னும் உயிர்மை எழுத்து கெட்டு தேங்காய் ஆனது. தெங்குன்றது தேங்குன்னு நீண்டு ஈற்றில் உள்ள கூ என்னும் உயிர்மை எழுத்து கெட்டு தேங்காய் என்னானது. இதற்குரிய விதி என்னன்னா தெங்கு நீண்டு ஈற்று உயிர்மை கெடும் காய்வரின் என்பதாகும். தெங்கு நீண்டு ஈற்று உயிர்மை கெடும் காய்வரின் என்பதாகும். இதுதான் தேங்காய்க்குரிய புணர்ச்சி விதி. அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று. தனிக்குறில் முன் ஒற்று. கண் ப்ளஸ் ஒலி கண்ணொலி, பண் ப்ளஸ் ஓசை பன்னோசை, மண் ப்ளஸ் ஓசை மண்ணோசை. நிலைமொழியிட தனிக்குற்றெழுத்து முன் மெய் வந்து தனிக்குற்றெழுத்து நிலைமொழியோட ஃபஸ்ட் எழுத்து குற்றெழுத்து காப்பா மா குற்றெழுத்து வந்திருக்கா முன், அதாவது லாஸ்ட் எழுத்து என்னது மெய் எழுத்து புள்ளி வச்ச எழுத்து வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தா நிலைமொழி ஈற்றில் உள்ள மெய்யெழுத்து இரட்டித்து புணரும். நிலைமொழி ஈற்றில் உள்ள மெய்யெழுத்து வந்து இரட்டித்து புணரும். அப்போ கண் இன்னொரு வந்து இன் ஒலி, அப்போ கண் ஒலி. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ஈரட்டும். இதுக்கு என்ன விதினா தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ஈரட்டும். அடுத்து உடம்படும் மெய். மணி ப்ளஸ் அடித்தது மணி அடித்தது. உடம்படுமை மணி அடித்தது. தீ ப்ளஸ் எரிந்தது தீ எரிந்தது. வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. நிலா ப்ளஸ் அழகு நிலாவழகு. சே ப்ளஸ் அழகு சேயழகு சேவழகு. நிலைமொழியில் இகர
இகர ஈகார ஐகார ஈறுகள் வந்து நீ நீல ஈ வருது, தீல ஈ வருது, வாழை ஐ வருது, நிலா ஆ வா நிலா, சே நிலைமொழியில் இகர ஈகார ஐகார ஈறுகள் வந்து வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா இடையில் ஈன்ற உடம்படுமை தோன்றும். சரியா? பிற உயிர்கள் இருப்பின் வகர உடம்படுமை தோன்றும். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் என்ன ஆகும்? இவ்வுன்ற உடம்படுமை. ஏகாரம் இருப்பின் எகரம் ஏகாரம் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? எகரம் வகரம் ஆகிய ரெண்டும் உடம்படுமைகளும் தோன்றும். உடம்படுமைக்கு விதி என்னன்னா ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய் என்றாகும். ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். இப்போ உடம்படுமைக்கு ஒரு விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டு சொற்கள் புணரும் பொழுது நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் உயிரெழுத்துக்களாக இருப்பின் அவ்விரு சொற்களும் ஒன்றுபடாது வித்திசைக்கும். அவை சேர்ந்திசைக்க வேண்டி உடம்படாத விரண்டு உடம்படுதற்கு ஒன்று சேர்ப்பதற்கு அவற்றின் இடையே யகரமும் பகரமும் தோன்றும். இவ்வாறு ஒன்றுபடுத்துதற்காக வரும் மெய்களை உடம்படும் மெய் என்பர். வல்லினம் மிகுமிடங்களும் மிகா இடங்களும். தமிழ் சொற்களும் சொற்றொடர்களையும் எழுதும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டியவை. எழுதும் பொழுது சில இடங்களில் வல்லெழுத்துக்கள் இக்கு சித்து இப்பு மிக்கு வரும். சில இடங்களில் மிகாமல் வரும். மிக்கு வர வேண்டிய இடங்களில் அவற்றை எழுதாமலும் மிகா இடங்களில் அவற்றை எழுதியும் விடுவதால் பிழை தோன்றும். மொழி மரபும் சிதையும். எடுத்துக்காட்டாக யானை தந்தத்தால் செய்த பொம்மையை குறிப்பிடும் பொழுது தந்தப்பொம்மை என்று வல்லினம் மிக்கு எழுத வேண்டும். யானை தந்தத்தினால செஞ்ச பொம்மையை அப்போ தந்த பொம்மைன்னு எழுதணும். அவ்வாறு எழுதாமல் தந்த பொம்மை என்று எழுதினால் யாரோ ஒருவர் தந்த பொம்மை என்று பொருள் மாற்றம் ஏற்பட்டுவிடும். இது போன்று பிழை ஏற்படாமல் எழுதிட வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். வல்லின எழுத்துக்கள் மிகும் இடங்கள் அந்த இந்த முதலான சுட்டுத்திரிப்புகளுக்கு பின்வரும் வல்லினம் மிகும். அந்த இந்த அப்படின்ற சுட்டுத்திரிப்புக்கு பின்னாடி வர்ற சுட்டுத்திரிப்புகளுக்கு பின் வரும் வல்லினம் மிகும். இப்போ அந்த ப்ளஸ் பையன் அந்த பையன், இந்த ப்ளஸ் பெட்டி இந்த பெட்டி, அத்துணை இத்துணை எத்துணை என்னும் சொற்களுக்கு பின் வரும் வல்லினம் மிகும். இப்போ அத்துணை இத்துணை எத்துணை இதுக்கு பின்னாடி வல்லினம் வந்தாலும் அது மிகும். அத்துணை ப்ளஸ் புகழ் அத்துணை புகழ், இத்துணை ப்ளஸ் செழுமை இத்துணை செழுமை, எத்துணை ப்ளஸ் கொடுமை எத்துணை கொடுமை, அத்துணை இத்துணை எத்தனை இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். அதாவது அவ்வகை இவ்வகை எவ்வகை அதுக்கு பின்னாடி வரும் வல்லினம் மிகும். அவ்வகை ப்ளஸ் காடு அவ்வகை காடு, இவ்வகை ப்ளஸ் தோப்பு இவ்வகை தோப்பு, எவ்வகை ப்ளஸ் பெயர் எவ்வகை பெயர். மற்ற மற்று மற்ற என்னும் சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். மற்ற மற்று மற்றை என்ற சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். மற்ற ப்ளஸ் கலைகள் மற்ற கலைகள், மற்று ப்ளஸ் சிலை மற்று சிலை, மற்றை ப்ளஸ் பயன் மற்றை பயன். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வரும் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வரும் வல்லினம் மிகும். மோர் ப்ளஸ் குடம் மோர்க்குடம், மலர் ப்ளஸ் கூந்தல் மலர்கூந்தல், தயிர் ப்ளஸ் பானை தயிர் பானை, தண்ணீர் ப்ளஸ் தொட்டி தண்ணீர் தொட்டி.
அடுத்து 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வரும் வல்லினம் மிகும். 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வரும் வல்லினம் மிகும். மரம் ப்ளஸ் குடம் மரக்குடம். மரம் ப்ளஸ் பெட்டி மரப்பெட்டி. இரும்பு ப்ளஸ் தூண் இரும்புத் தூண். தங்கம் ப்ளஸ் தாலி தங்கத்தாலி. அடுத்து 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வரும் வல்லினம் மிகும். குடை ப்ளஸ் கம்பி குடைக்கம்பி. சட்டை ப்ளஸ் தூண் சட்டை தூண். சட்டை ப்ளஸ் துணி சட்டை துணி. 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். அடுப்பு ப்ளஸ் புகை அடுப்பு புகை. விழி ப்ளஸ் புனல் விழிப்புணல். பண்பு தொகையில் வரும் வல்லினம் மிகும். புது ப்ளஸ் குடம் புதுக்குடம். வட்டம் ப்ளஸ் பலகை வட்டப்பலகை. பொய் ப்ளஸ் செய்தி பொய்ச்செய்தி. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். வேலம் ப்ளஸ் கரும்பு வேலக்கரும்பு. தாமரை ப்ளஸ் பூ தாமரைப்பூ. மார்கழி ப்ளஸ் திங்கள் மார்கழி திங்கள். உவமை தொகையில் வரும் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வரும் வல்லினம் மிகும். தாமரை ப்ளஸ் கண்ணன் தாமரை கண்ணன். பவளம் ப்ளஸ் செவ்வாய் பவளச் செவ்வாய். மலை ப்ளஸ் தோல் மலைத்தோல். அரை பாதி என்னும் எண்ணுப்பெயர் சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். அரை பாதி என்னும் எண்ணுப்பெயர் சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். அரை ப்ளஸ் காணி அரைக்காணி. அரை ப்ளஸ் படி அரைப்படி. பாதி ப்ளஸ் பங்கு பாதி பங்கு. அரை ப்ளஸ் தொட்டி அரை தொட்டி. பாதி ப்ளஸ் செலவு பாதி செலவு. முற்றிலுகரச் சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். திரு ப்ளஸ் கோவில் திருக்கோவில். புது ப்ளஸ் புது புது புது. பொது ப்ளஸ் சாலை பொதுச்சாலை. தனிக்குறிலை அடுத்து வரும் ஆகாரத்தின் பின் வரும் வல்லினம் மிகும். வினா ப்ளஸ் குறி வினாக்குறி. பலா ப்ளஸ் பழம் பலாப்பழம். ஆய் போய் எனும் வினை எச்சங்களுக்கு பின் வரும் வல்லினம் மிகும். ஆய் போய் எனும் வினை எச்சங்களுக்கு பின் வரும் வல்லினம் மிகும். கருத்தாய் ப்ளஸ் கேட்டால் கருத்தாய் கேட்டால். அன்பாய் ப்ளஸ் சொன்னார் அன்பாய் சொன்னார். போய் ப்ளஸ் பார் போய் பார். முன்னர் பின்னர் என்னும் இடைச்சொற்களுக்கு பின் வரும் வல்லினம் மிகும். முன்னர் ப்ளஸ் கண்டோம் முன்னர் கண்டோம். பின்னர் ப்ளஸ் காண்போம் பின்னர் காண்போம். முன்னர் ப்ளஸ் செல்க முன்னர் செல்க. பின்னர் ப்ளஸ் பணிந்தார் பின்னர் பணிந்தார். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகும். பட்டு ப்ளஸ் சேலை பட்டு சேலை. 10 ப்ளஸ் பாட்டு 10 பாட்டு. வல்லின எழுத்துக்கள் மிகா இடங்கள். இவ்வளோ நேரம் வல்லின எழுத்து மிகுமிடங்கள் பார்த்தோம். இப்போ வல்லின எழுத்து மிகா இடங்கள் எங்கெல்லாம் வராது. வல்லின எழுத்துக்களாகிய இக்கு இச்சு இத்து இப்பு என்பன மிக்கு வரக்கூடிய இடங்கள் எவையென பார்த்தோம். மிகா இடங்கள் என்னன்னு பார்க்கலாம். அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு என்ற சொற்களில் பின்வரும் வல்லினம் மிகாது. அவ்வளவு ப்ளஸ் பெரிது அவ்வளவு பெரிதுன்னு வராது. அவ்வளவு பெரிது. இவ்வளவு ப்ளஸ் கனிவா இவ்வளவு இக்கு வராது. இவ்வளவு கனிவா. எவ்வளவு ப்ளஸ் தலைப்பு எவ்வளவு இத்து வராது. எவ்வளவு தொலைவுன்னு தான் வரும். அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்கள் பின் வரும் வல்லினம் மிகாது. அத்துணை இத்துணை எத்துணை. அத்தனை இல்லை அத்துணை இத்துணை எத்துணை. அத்துணை ப்ளஸ் புத்தகங்களா அத்துணை புத்தகங்களான்னு வராது. இத்துணை தொழில்களா எத்துணை கருவிகள். வினா பொருள் உணர்த்தும் ஆ ஓ ஏ எனும் வினா எழுத்துக்களில் பின் வரும் வல்லினம் மிகாது. வினா பொருள் உணர்த்தும் ஆ ஓ ஏ எனும் வினா எழுத்துக்களின் பின் வரும் வல்லினம் மிகாது. அவனா கேட்டான் வராது. அவளா சொன்னால் அவளா சொன்னால் வராது. யாரோ யாரோ கண்டார் யாரே கண்டார்.
ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள் தவிர மற்ற பெயரெச்சங்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகாது. பெரிய ப்ளஸ் பெண் பெரிய பெண், கற்ற ப்ளஸ் சிறுவன் கற்ற சிறுவன் கற்ற சிறுவன் வராது. நில்லாத ப்ளஸ் செல்வம் நில்லாத செல்வம், அழியாத ப்ளஸ் கல்வி அழியாத கல்வி. 8, 10 ஆகியவை தவிர மற்ற எண்ணு பெயர்களின் பின்வரும் வல்லினம் மிகாது. 8, 10 ஆகியவை தவிர மற்ற எண்ணு பெயர்களின் பின்வரும் வல்லினம் மிகாது. 1 ப்ளஸ் கேள் 1 கேள், 1 ப்ளஸ் பொருள் 1 பொருள், 2 ப்ளஸ் புத்தகம் 2 புத்தகம். 8, 10 தவிர மிச்ச நம்பர்ஸ் வர இடத்துலலாம் வல்லினம் மிகாது. 1 1 அதிலெல்லாம் வல்லினம் மிகாது. 2 ப்ளஸ் புத்தகம் 2 புத்தகம், 2 ப்ளஸ் பறவை 2 பறவை, 3 ப்ளஸ் குறிக்கோள் 3 குறிக்கோள், 4 ப்ளஸ் 4 பேர், 5 ப்ளஸ் கதைகள் 5 கதைகள், 6 ப்ளஸ் கோவில் 6 கோவில், 6 ப்ளஸ் சீர் 6 ப்ளஸ் சீர் 6 சீர், 7 ப்ளஸ் சான்றுகள் 7 சான்றுகள், 7 சான்றுகள் வராது 7 சான்றுகள், 7 ப்ளஸ் பிறப்பு 7 பிறப்பு, 7 பிறப்புன்னு வராது 7 பிறப்பு, 9 ப்ளஸ் சுவைகள் 9 சுவைகள். இரட்டை கிளவியிலும் அடுக்கு தொடரிலும் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியோ அடுக்கு தொடராக வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. கல ப்ளஸ் கல கலகல, சட ப்ளஸ் சட சட சட, பல ப்ளஸ் பல பல பல, தீ ப்ளஸ் தீ தீ தீ, பார் ப்ளஸ் பார் பார் பார், சட சட, இதெல்லாம் இரட்டை கிளவிகள். இது அடுக்கு தொடர்கள். பிரிச்சா பொருள் தரலைன்னா அது இரட்டை கிளவி, பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். அடுத்து வியங்கோல் வினைமுற்றுகளின் பின்னாடி வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று கற்க ப்ளஸ் கசடர கற்க கசடர, வெல்க ப்ளஸ் தமிழ் வெல்க தமிழ், வீழ்க ப்ளஸ் தன்புணல் வீழ்க தன்புணல். அஃறிணை பன்மை முன் வரும் வல்லினம் மிகாது. அஃறிணை பன்மைக்கு முன்னாடி வர்ற வல்லினம் மிகாது. அஃறிணை பன்மை வரும்போது வல்லினம் மிகாது. பல ப்ளஸ் பசு பல பசு, சில ப்ளஸ் கலை சில கலை, அவை ப்ளஸ் தவித்தன அவை தவித்தன. ஏவல் வினை முன் வரும் வல்லினம் மிகாது. ஏவல் வினை முன் வரும் வல்லினம் மிகாது. வா ப்ளஸ் கலையரசி வா கலையரசி, எழு ப்ளஸ் தம்பி எழு தம்பி, போ ப்ளஸ் செல்வி போ செல்வி, பார் ப்ளஸ் பொன்னே பார் பார் ப்ளஸ் பொன்னே பார் பெண்ணே. மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆகிய ஒடு ஓடு ஆகியவற்றின் பின் வல்லினம் மிகாது. மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளாகிய ஒடு ஓடு ஆகியவற்றின் பின் வல்லினம் மிகாது. கோவலனோடு ப்ளஸ் கண்ணகி வந்தாள் ஈக்குவல் டு கோவலனோடு கண்ணகி வந்தாள். துணிவோடு ப்ளஸ் செல்க துணிவோடு செல்க. அண்ணனோடு ப்ளஸ் தங்கை வந்தாள் அண்ணனோடு தங்கை வந்தாள். செய்யிக என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்தின் பின் வரும் வல்லினம் மிகாது. செய்யன்ற வார்த்தைக்கு பின்னாடி வர வினையெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. காணிய ப்ளஸ் சென்றேன் காணிய சென்றேன். உண்ணிய ப்ளஸ் சென்றாள் உண்ணிய சென்றாள். மலை ப்ளஸ் தோல் மலைத்தோல். மலை ப்ளஸ் தோல் மலை, மலை ப்ளஸ் தோல் மலைத்தோல். இது வந்துருக்கு. செய்ய அந்த வந்தால் மட்டும்தானே வல்லினம் மிகாது. இப்போ மலை ப்ளஸ் தோல்னா மலைத்தோல் வரும். பொதுப்பெயர் உயர்திணை பெயர்களுக்கு பின் வரும் வல்லினம் மிகாது. பொதுப்பெயருக்கும் உயர்திணை பெயர்களுக்கு பின்னாடியும் வர வல்லினம் மிகாது. தாய் ப்ளஸ் கண்டாள் தாய் கண்டாள். கண்ணகி ப்ளஸ் சீறினாள் கண்ணகி சீறினாள். ஐந்தாம் வேற்றுமையின் சொல் உறுப்புகளான இருந்து நின்று என்பவைகளின் பின் வரும் வல்லினம் மிகாது.
ஐந்தாம் வேற்றுமையின் சொல் உறுப்புகளான இருந்து, நின்று என்பவைகளின் பின்வரும் வல்லினம் மிகாது. மாடியில் இருந்து ப்ளஸ் கண்டேன், மாடியில் இருந்து கண்டேன். மரத்தில் இருந்து ப்ளஸ் பறித்தேன், மரத்தில் இருந்து பறித்தேன். மலையினின்று ப்ளஸ் சரிந்தது, மலையினின்று சரிந்தது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. விரி ப்ளஸ் சுடர், விரிசுடர், விரிச்சுடர்னு வராது வினைத்தொகையில். பாய் ப்ளஸ் புலி, பாய்ப்புலி, பாய்ப்புலின்னு வராது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. காய் ப்ளஸ் கனி, காய்கனி. தாய் ப்ளஸ் தந்தை, தாய் தந்தை. அது இது என்னும் சுட்டுகளின் பின் வல்லினம் மிகாது. அது இது என்னும் சுட்டுகளின் பின்னாடியும் வல்லினம் மிகாது. அது ப்ளஸ் பறந்தது, அது பறந்தது. இது ப்ளஸ் கடித்தது, இது கடித்தது. அது பறந்தது, இது கடித்ததுன்னு வராது. எது யாது என்னும் வினாச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எது யாதுன்றதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. எது ப்ளஸ் பறந்தது, யாது ப்ளஸ் தந்தார். எது பறந்தது, யாது தந்தார் அப்படின்னு வராது. எது பறந்தது, யாது தந்தார். விழித்தொடரில் வல்லினம் மிகாது. கண்ணா ப்ளஸ் பாடு, கண்ணா பாடு. அண்ணா ப்ளஸ் கேள், அண்ணா கேள். வன்தொடர் குற்றிய லுகரத்தின் பின் கல், தல் என்னும் விகுதிகள் வரும் பொழுது வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றிய லுகரத்தின் பின் கல், தல் என்னும் விகுதிகள் வரும் பொழுது வல்லினம் மிகாது. எழுத்து ப்ளஸ் கல், எழுத்துகள். கருத்து ப்ளஸ் கல், கருத்துகள். இக்கு வராது. எழுத்துக்கள், கருத்துக்கள்னு வராது. வாழ்த்து ப்ளஸ் கல், வாழ்த்துகள். போற்று ப்ளஸ் தல், போற்றுதல். நொறுக்கு ப்ளஸ் தல், நொறுக்குதல். இரண்டு வட சொற்கள் சேரும் பொழுது வல்லினம் மிகாது. இரண்டு வட சொற்கள் சேரும் போதும் வல்லினம் மிகாது. கோஷ்டி ப்ளஸ் கானம், கோஷ்டி கானம். சங்கீத ப்ளஸ் சபா, சங்கீத சபா. இது மாதிரி மிகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து புணர்ச்சி விதிகளும் வல்லினம் மிகவும் மிக இடங்கள் வச்சோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கும் அது என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.